ஓம் திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் என தொழு நோய் தொடரினே மூன கடல் தொள்ளே தெளிவேன். கடல் தனில் அமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமார் ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தப்பெருமானுடைய திருவடியையும் பிரார்த்தித்து உலக மக்கள் எல்லோரும் சேமமாக வாழ நல்லைக்கந்தனுடைய அருளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 21ஆம் நாள் 6/8/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதிலும் எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ள அற்புதமான நாள். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் பிரதோஷ விரதம் அனுஷ்டிக்கின்ற நாள். சிவன் ஆலயங்களிலே இந்த பிரதோஷ காலத்திலே சாயங்காலத்திலே நடைபெறுகின்ற விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் உற்சவங்களில் நாம் கலந்து கொள்வது, நந்தியம்பெருமானத்தில் நடைபெறுகின்றதாகிய விசேஷமான அபிஷேக ஆராதனைகளை தரிசித்து அங்கே நந்தியம்பெருமானத்தில் இருந்து பலமாக வந்து கோமுகை வரை வந்து மீண்டும் இடமாக நந்தியம்பெருமானத்தில் வந்து மீண்டும் அங்கிருந்து பலமாக இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சண வழிபாடு என்கின்ற சிறப்போடு கூடியதாகவும், இந்த வழிபாடு அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் திருப்பாற்கடலை கடைந்த பொழுது அமிர்தத்துக்கு பதிலாக ஆலகால விஷம் தோன்றிய பொழுது செய்வதறியாது தேவர்கள் அங்கும் இங்கும் ஓடினார்களாம். அந்த பக்கம் போனால் இல்லை ஆலகால விஷம், இந்த பக்கம் போனால் அசுரர்கள் கூட்டம் என்று அந்த ஓடித்திரிந்த வகையிலே தான் பிரதட்சணமாகவும் அப்பிரதட்சணமாகவும் அங்கிமிங்குமாக வந்து செய்கின்ற வழிபாடு சோம சூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே இந்த வழிபாட்டிலும் கலந்து அங்கு காப்பரிசி நிவேதனமாக வைத்திருப்பார்கள். பச்சை அரிசியை ஊற வைத்து பாசிப்பயிர் கலந்து சர்க்கரை வெல்லம் போட்டு அதனை காப்பரிசி என்று அங்கே நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்து கொள்வார்கள். இவ்வாறு இந்த பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்ற பூஜைகள் வழிபாடுகளிலே நந்தியம்பெருமானத்திலே அந்த தீபாராதனை செய்யப்படுகின்ற பொழுது நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கும் நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற வகையிலே பிரார்த்தனை செய்வது ஐதீகமாக இந்த வழிபாடுகள் செய்து நாமும் இறையருளை பூரணமாக பெறுவதோடு, நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னை ஸ்ரீ வரலட்சுமியினுடைய விரத பூஜை வழிபாடுகள், வேண்டும் வரங்களை எல்லாம் தரக்கூடிய வரலட்சுமியினுடைய விசேஷ பூஜை வழிபாடுகள் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே
45வது ஆண்டாக நடைபெறுகின்ற ஒரு தனித்துவமான சிறப்பு. இந்த வரலட்சுமி பூஜை வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் சாஸ்தாபுரத்திலே தொடர்ச்சியாக பல நூற்றுக்கணக்கான கன்னிப்பெண்களும் சுமங்கலி பெண்களும் அக்கிர தேவதைகளும் கலந்து செய்கின்ற இந்த பூஜை இது ஆரம்ப காலம் முதற்கொண்டே அதிகாலையிலே சூரிய உதயத்தோடு இந்த பூஜைகள் ஆரம்பமாகி இது சிறப்பான கன்னிகா பூஜை, சுமங்கலி பூஜை, பிரம்மச்சாரி பூஜை, சுவாசினி பூஜை, சூரிய பூஜை, கோமாதா பூஜை என்று தம்பதிகள் பூஜை என்று சிறப்பாக அந்த பூஜையிலே கலந்து கொள்ளுகின்ற தம்பதிகளுக்கு வேஷ்டி சேலைகள், சுமங்கலிகளுக்கு சேலைகள், கன்னிப்பெண்களுக்கு பட்டுப்பாவாடைகள், குழந்தைகளுக்கு பட்டுப்பாவாடைகள் இவையெல்லாம் சாஸ்தாபடத்தினாலே தொடர்ச்சியாக வழங்கி வருகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாகிய ஒரு உன்னதமான விரத வழிபாடு பூஜை இந்த வரலட்சுமி விரதம். அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபடத்திலே இது சிறப்பாக இந்த 45வது ஆண்டாகவும் நடைபெறுகின்ற ஒரு சிறப்பு. கொழும்பு தலைநகரிலே விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்திலே இந்த பூஜைகள் வழிபாடுகள் அதிகாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகி 10:30 மணிக்குள் நிறைவு பெறுகின்ற சிறப்போடு கூடியது. அனைவரும் கலந்து இறையொருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குரு பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.